கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ரவிமோகன் அவருடைய வீட்டுல வந்து நகைகள் திருடு போச்சு, பணம் திருடு போச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அந்த சமயத்துல வீட்டுல வேலை பார்த்த பணிப்பெண்களை வந்து ரொம்ப நேரமா சிறைபிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணிப்பெண்களோட ஒரு பையனையுமே அவங்க கூட வந்து சிறைபிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து வெளியாகி இருந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ரவிமோகன் வந்து ரொம்பவே ஒரு ரூடா நடந்துக்கிறாரு. எப்படி வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களை சந்தேகப்படலாம்? ஒருவேளை சந்தேகம் இருந்தாலுமே அவர் வந்து காவல் நிலையத்துலதான் புகார் கொடுத்திருக்கணும். ஆனா இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே சிறைபிடிச்சு தனிப்பட்ட முறையில விசாரணை நடத்தினது தப்பு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. காவல்துறையினருமே அதான் சொன்னாங்க. உங்க வீட்டுல இந்த நகை திருடு போச்சு அப்படின்னா நீங்க வந்து காவல் நிலையத்துலதான் புகார் கொடுத்திருக்கணும். அவங்க விசாரணையை தொடங்கியிருப்பாங்க. நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு இப்படி கொடுமையான முறையில விசாரணை நடத்தினது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்தாங்க. சோ இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல பேசு பொருளா ஆகியிருந்துச்சு. சோ இந்த வழக்குல இப்போ வந்து ரவிமோகன் அவர்களுடைய தனி கார் ஓட்டுநரை வந்து நகைகள் பணத்தை திருடி இருப்பது தெரிய வந்திருக்கு. சோ அவரை வந்து இப்ப கைது பண்ணிட்டாங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகர் ரவிமோகன் இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே சர்ச்சையான விஷயங்களை சிக்கினாரு. இவருடைய மனைவி ஆர்த்தி உடனான விவாகரத்து வழக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இடையில வந்து கெனிஷா வந்தாங்க. கெனிஷா கூட சுத்துறது அது இதுன்னு சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள், சர்ச்சைகள், வதந்திகள் எல்லாமே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் அது தொடர்பா அவர் எந்த இடத்துலயுமே வந்து வாயை திறக்காம ஒரு பதிலுமே கொடுக்காம இருந்தாங்க. ஒரு கட்டத்துல கெனிஷா மீதான தாக்குதல், அதாவது சமூக வலைதளங்கள்ல கெனிஷா மீதான தாக்குதல் அதிகரிச்சதன் காரணமா அவங்க வந்து நான் சென்னையில இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ அவங்க கிளம்புற உடனேயே ரவிமோகன் வந்து பிரஸ் மீட் வச்சு தன்னோட மனசுல இருக்கிற ஆதங்கத்தை வந்து கொட்டி தீட்டாரு. அது வந்து பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. என்னன்னா கெனிஷா இருக்கிற வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை, கெனிஷா போயிட்டாங்க அப்படின்ன உடனேயே இவர் வந்து இப்படி மன வேதனையில பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னோட மனைவி வந்து என்னோட குழந்தைகளை பார்க்க விட மாட்டாங்க, எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து குழந்தைங்க மேல பாசமே இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேல பாசம் இல்லாம போகும்? என்னை வந்து பார்க்க விட மாட்டாங்க, ஃபுல்லா செக்யூரிட்டியோட கூட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு பாதுகாப்பா கூட்டிட்டு வராங்க, எந்த இடத்துலயுமே எனக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதை பார்த்த எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாவம்பா, பிள்ளைங்களை பார்க்க முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொன்னாங்க. இன்னொரு தரப்பினர் வந்துட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம நீலி கண்ணீர் வடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பேசினாங்க. சோ இந்த மாதிரிதான் ஒரு சர்ச்சையான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருடைய மனைவி, மாமியார் பத்தியும் பேசி இருந்தாங்க. அந்த வழக்குல வந்து எந்த விஷயத்த பத்தி பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லியுமே இவர் பேசுனது வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு விதிச்சாங்க, தடை விதிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நான் படம் கூட இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன், எனக்கு வந்து என்னைக்கு பிரச்சனை ஓய்தோ அன்னைக்கு தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் கொஞ்ச நாள்லயே வந்து இந்த விஷயம் பெரிய அளவுல பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்கப்புறம் படங்கள் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயம் முடிஞ்சு ஓய்றதுக்குள்ள அடுத்த விஷயமா அவருடைய வீட்டுல வந்து திருடு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது திருடப்பட்ட விஷயம் கூட பரபரப்பா பேசப்படல. அவங்க வீட்டுல வேலை பார்த்த பணிப்பெண்களை சிறைபிடிச்சு விசாரணை நடத்தினாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெரிய அளவுல சர்ச்சையா மாறுச்சு. என்னன்னா அவங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய அந்த பணிப்பெண்கள் எல்லாருமே சரியான நேரத்துக்கு அவரவருடைய வீட்டுக்கு போகல. இதனால அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சுத்தி முத்தி பார்த்துட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா காவல்துறையினர் போய் விசாரிச்ச போதுதான் தெரிய வந்திருக்கு, வீட்டுல வந்து நகை, பணம் காணாம போயிருக்கு. சோ அதனாலதான் அவங்க கிட்ட நாங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல அந்த பணிப்பெண்களோட ஒரு 6 வயது சிறுவனும் கூட இருந்திருக்கான். அவங்களையுமே அந்த பையனையுமே விடாம தான் அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. சோ இது ஒருபுறம் இருக்கக்கூடிய நேரத்துல காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல நகை திருட போச்சு, பணம் திருட போச்சுன்னா உடனடியா காவல் நிலையத்துக்கு தான் புகார் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்க தேவையில்லாம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களை கண்டிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அந்த தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையுமே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து பணிப்பெண்களை வந்து சிறைபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சதுனால ரவிமோகன் அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டாங்க. இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிட்டது தப்பு, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இப்படி பெண்களை சிறைபிடிச்சு விசாரணை நடத்தினதுல என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பினாங்க. சோ இப்போ இந்த வழக்கோட திருப்பமா வந்து யாரு திருடனாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. என்னன்னா 22ஆம் தேதி வந்து அவரோட வீட்டுல வந்து வைர நெக்லஸ், பணம் எல்லாமே திருட போயிருக்கு. இது வந்து அவர் வந்து எல்லாத்துக்குமே தான் விசாரணை நடத்திருக்காங்க. பணிப்பெண்கள், அதுக்கப்புறம் பணிப்பெண்ணோட மகன், அப்புறமா ஓட்டுநர், இவங்க எல்லாத்தையும் தான் வீட்டுல வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. ஆனா
அந்த டைம்ல வந்து பெண்கள் மீதான இந்த பெண்களை வந்து வீட்டுல அடைச்சு வச்சு இப்படி சித்திரவதை பண்ணிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிறையவே முன்வைக்கப்பட்டுச்சு. சோ இது வந்து நீலாங்கரை காவல் நிலையத்துல புகார் போய் அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க. சோ இப்போதான் அதுக்கான முடிவா ரவிமோகனோட தனி அலுவலக மேலாளர் கோகுல் வந்து புகார் அளிச்சிருந்தாரு இந்த வழக்கு தொடர்பா. சோ இந்த திருட்டு சம்பவம் தொடர்பா. சோ ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ரவிமோகனோட தனி ஓட்டுநரான கரூர் மாவட்டம் அச்சமாபுரம் திருமாக்கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் தான் இந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டதுங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சோ இதுக்கப்புறமா போலீசார் வந்து ராஜேஷை கைது பண்ணிட்டாங்க. ஓட்டுநர் ராஜேஷ் கிட்ட வந்து போலீசார் வந்து ஃபர்ஸ்ட் விசாரணை நடத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த விசாரணையில வந்து போலீசாருக்கு நம்பிக்கையில, அவர் சொல்ற பதிலுக்கு மேல வந்து நம்பிக்கையில, அதுக்கப்புறமா தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து ராஜேஷ் மேல ரொம்பவே சந்தேகம் அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறமா அவரை தனியா விசாரணை நடத்துறப்போதான் உண்மையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த வீட்டுக்கு அந்த லாக்அப்க்கு வந்து 2 கீ இருக்குமா. ரவிமோகன் அவர்களுடைய அறையில ஒரு கீ இருந்துச்சாம். ரவிமோகன் அவர்கள் வந்து வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த கார் ஓட்டுநர் அங்க போய் அந்த லாக்அப் கீ எடுத்து அதுல இருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து திருடிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. சோ இதுக்கப்புறமா அந்த பணத்தை வந்து நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அந்த கார் ஓட்டுநர் சொல்லியிருக்காரு. இந்த விசாரணையில வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் போலீசார் வந்து ராஜேஷை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. சோ இப்போ இந்த வழக்குல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலையுமே எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குதுன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க காவல் நிலையத்துக்கு தானே போயிருக்கணும். அதாவது அந்த வீட்டுல வேலை பார்த்த அந்த பணிப்பெண்களை நீங்க எதுக்காக இப்படி தேவையில்லாம விசாரணை நடத்துனீங்க? உங்களுக்கு சந்தேகம் வந்தது கூட பிரச்சனை கிடையாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க காவல் நிலையத்துல போலீசார் கிட்ட சொல்லி இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி நீங்க விசாரணை நடத்தியிருக்கணும். ஆனா நீங்க தேவையே இல்லாம பெண்களை அந்த நேரத்திலும், அதாவது அவங்க பணி முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்தையும் தாண்டி வீட்டுல வச்சு நீங்க விசாரணை நடத்திருக்கீங்க. இதுல உங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே ரவிமோகனை வந்து ஒரு நடிகரா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைம்ல ஜெயம் படத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து அவ்வளவு ஒரு லுக்கா, ஒரு அழகான ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோவா தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி அமையல. சோ அந்த பிரச்சனை, இது விவாகரத்து வழக்கு, அந்த நிலுவை, அது இதுன்னு சொல்லிட்டு அவரை சுத்தி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கெனிசா வாழ்க்கையில வந்தாங்க. சோ அவங்கள வச்சு வந்து சுத்தி நிறைய வதந்திகள், சர்ச்சைகள், அப்புறம் வந்து விமர்சனங்கள் எல்லாமே இழந்துகிட்டு இருந்துச்சு. ரவிமோகனை வந்து நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க. சே, உங்களை போய் நாங்க வந்து ஃபேவரட் ஹீரோவை வச்சிருந்தோம், இப்படி நீங்க கேவலமா பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திட்டி தீத்தாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து ரவிமோகனுமே பதில் சொல்லாததுனால ரொம்பவே நொந்துக்கிட்டாங்க. ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கெனிசா அவர்கள் வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போனதுக்கு அப்புறமா இவர் பிரஸ் மீட் கொடுத்ததுனால அந்த பொண்ணு போனது தாங்க முடியாம தான் இவர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரியும் பேசினாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரவிமோகன் அவர்களுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மன உளைச்சல்ல இருக்காரு, ரொம்பவே லோன்லியா இருக்காரு, அவரெல்லாம் பாவம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. சோ அந்த பிரச்சனை ஓஞ்சி அடங்குறதுக்குள்ளதான் மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டுல வந்து திருட்டு வழக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல பேசுபொருளா மாறிச்சு. இப்ப மறுபடியும் வந்து இந்த வழக்குல அவருடைய கார் ஓட்டுநரை திருடினாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. அவரையுமே கைது பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இதை பத்தின பேச்சுக்கள் வந்து நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்து வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ரவிமோகன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.